உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாஸ், ஜூஸா குடிச்சிருவா, டக்குன்னு முடிஞ்சிரும். பழமா தான் சாப்பிடணும். மெதுவா கடிச்சு சாப்பிட்டாதான் நல்லது. அதுதான் சத்து. இப்போ உனக்கு அதிக சத்து வேணும். ஏன்னா நீ ஒரு ஆள் இல்ல, 2 ஆளு. புரியுதா? 2 ஆள் இல்ல பாஸ், 3 ஆளு. ஆமா பாஸ், 1 + 2 டோட்டலா 3. அப்போ ட்வின்ஸா? டாக்டர் சொன்னாங்களா நமக்கு பிறக்க போறது ட்வின்ஸா? பாஸ், நீங்க அப்ப அப்படி நினைச்சிட்டீங்களா? நான் வேற மாதிரி சொன்னேன். வேற மாதிரியா? என்ன மாதிரி? வெக்கப்பட்டது போதும், விஷயத்துக்கு வா. என்ன மாதிரி சொன்ன? எப்படி 3 ஆளு? வயித்துல உங்க குழந்தைய சுமக்குத, நெஞ்சில உங்களை சுமக்குத. என்னாச்சு பாஸ்? ஆரஞ்சு தோல் கண்ணில் எதுவும் பட்டுச்சா? ஒண்ணும் இல்ல. சீதா, உண்மையை சொல்லு. நிஜமாவே உனக்கு என் மேல கோவம் இல்லையா? உன்னை கொலகாரியாக்கி யார் செஞ்ச தப்புக்கோ உன்னை கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தி செய்யாத தப்ப ஒத்துக்க சொல்லி டார்ச்சர் பண்ணனே, அப்பவும் என் மேல உனக்கு கோவம் இல்லையா? பொய் சொல்லாத. நான் கோவப்பட மாட்டேன். சொல்லு சீதா. உண்மையை சொல்லட்டுமா பாஸ்? சொல்லு. நீங்க ரொம்ப அப்பாவியா இருக்கிய. எப்படிதான் IPS ஆனியான்னு நினைச்சேன். பாஸ், உங்க மேல நான் கோவப்பட்டிருந்தா எனக்குள்ள இருக்கிற அன்பு போயிரும். கோவம் தான் நிரந்தரமாகும். அந்த கோவம் நம்ம 2 பேரையும் பிரிச்சிரும். என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சாலும், நான் கொலை பண்ணலன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும், உங்களுக்குள்ள அந்த குற்ற உணர்ச்சி வந்துரும். உங்களுக்கே உங்க மேல கோபம் வரும். என்ன பார்க்க சங்கடப்பட்டுக்கிட்டு பார்க்காமலே இருப்பிய, இல்ல தப்ப உணர்ந்து என்னைய தேடி வருவிய. அப்படியே தேடி வந்தா கூட என்னால அப்போ ஏத்துக்க முடியுமான்லாம் தெரியல. எந்த மாதிரி மனநிலையில இருப்பேனோ எனக்கு தெரியாது. எப்படி பார்த்தாலும் கோவப்பட்டா தப்பாதான் பாஸ் இருக்கு. அதான் உங்க மேல எனக்கு கோபமே வரல. நான் உங்களை விட்டுற மாட்டேன் பாஸ். தாலி கட்டினது என்னமோ ஒரு முறைதான், ஆனா 7 ஜென்மத்துக்கும் நீங்க தான் எனக்கு புருஷன். 2வது ஒரு ஜென்மம் இருந்தா அதுலயும் நீதான் எனக்கு மனைவியா வரணும். சீதா, நீ எனக்கு மனைவி மட்டும் இல்ல, என்ன பெத்த தாய். பாஸ், என்ன பாஸ் நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க பாஸ், அப்புறம் எனக்கு அழுக வந்துரும். இந்த மகா அவ நகைங்களை எல்லாம் எங்க வச்சிருப்பா? லாக்கர்ல வச்சிருப்பாளா? ஐயோ, இங்கதான் இருக்கு. இவ்ளோ நகையை வாங்கி வச்சுட்டு அநியாயமா செத்து போயிட்டா. ஆனா இதையெல்லாம் இப்படியே விட்டா இந்த எல்லா நகையும் அனாதை ஆயிடும். நாம தான் இதுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும். ரொம்ப நாளைக்கு இந்த வீட்ல இருக்க முடியாது. ஏன்னா இந்த சுபாஷ் வேற குடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்றான். எல்லா நகையும் எவ்வளவு அழகா இருக்கு.
என்ன பண்ணுதிய? எதுக்கு அதெல்லாம் எடுத்திய? என்ன கேட்ட? எதுக்கு எடுத்தீங்களா? நான் அர்ச்சனா. அர்ச்சனா தானே, மகாலட்சுமி இல்லையே. எதுக்கு அதெல்லாம் எடுத்திய? அதெல்லாம் அவங்களுக்கு சொந்தமான நகை. இருந்த இடத்துல அதை எடுத்துட்டு போய் வைங்க. எடுத்து வைங்கன்னு சொல்லுதல்ல. மகாலட்சுமி எனக்கு தங்கச்சி மாதிரி. கூட பொறக்கல, அவ்வளவுதான். உன் வேலையை பார்த்துட்டு நீ போ. இங்க பாருங்க, சேது அங்கிள கேட்காம நீங்க இதெல்லாம் எடுக்கிறது தப்பு. பேசாம வச்சுட்டு போங்க. ஏய், இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமக அர்ச்சனா. அதாவது நான். இந்த குடும்பத்துல எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு. நீ எல்லாம் பேசவே கூடாது. அதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. மகாவை யமலோகத்துக்கு அனுப்பி வச்சது நீதானே? கொலகாரி. மகாலட்சுமிய கொன்ன எனக்கு உங்களெல்லாம் கொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரே போடுத உயிர் போயிரும். மரியாதையா நகையெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியே போங்க. அப்போ மகாலட்சுமிய கொன்னது நீதான்னு ஒத்துக்கிறியா? நான் ஒத்துக்கலைன்னா நீங்க என்ன விட்டுருவியலா? நீங்க எல்லாரும் நீதான் கொன்னேன்னு சொல்றீல. அத உண்மையாவே கொலைகாரியா மாறி உங்களையும் ஒரே அடியா போட்டு தள்ளிட வேண்டியதுதான். என்ன மிரட்டுறியா? மரியாதையா ஓடி போயிடு. இங்க பாருங்க, இதெல்லாம் மகாலட்சுமியோடது. சேது அங்கிள் அவங்களுக்கு ஆசாசியா வாங்கி கொடுத்தது. மகாலட்சுமியோட பர்சனல். அதை நீங்க எடுக்காதீங்க. பேசாம போயிடுன்னு சொல்லிட்டேன். கண்டிப்பா நீ ஜெயிலுக்கு தான் போக போற. உன் வாழ்க்கை முழுக்க ஜெயிலுக்குள்ளதான். ஒரு சின்ன தோடு கூட உன்னை போட விட மாட்டாங்க. எதுக்கு தேவையில்லாம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க? போடி. என்னாச்சு? அது நான் மகா நகையெல்லாம் எடுத்து போட்டு பார்த்தேன். இவன் என்னமோ எல்லா நகைக்கும் இவ தான் சொந்தக்காரிங்கிற மாதிரி பேசுறா. பேராசக்காரி. இவளை காட்டி கொடுத்துருவா போல இருக்கே. இந்த நகைங்களை எல்லாம் நான் எனக்கு போட்டு பார்த்தேனா, எனக்கு இதெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இதெல்லாம் தப்பு. அடுத்தவங்க பொருளை தொடக்கூடாது. இது அடுத்தவங்க பொருள் இல்ல, மகாலட்சுமியோட பொருள், என் தங்கச்சியோட பொருள். இது வரும் நகைங்களை மட்டும் இருக்காது, சேருக்கும் மகாலட்சுமிக்குமான மெமரிஸ். அதை நீங்க எடுக்காதீங்க. அத நீ சொல்லக்கூடாது. இது எங்க குடும்பத்து பிரச்சனை. நான் இந்த குடும்பத்தோட மருமக, அதாவது அர்ச்சனா. ஐ ஹாவ் ஆல் த ரைட்ஸ். சீதாக்கு இருக்கிற உரிமை கூட உனக்கு கிடையாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.